பிரபல கன்னட நடிகை நள்ளிரவில் நடந்த பாலியல் சீண்டல் குறித்து பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சிருக்காங்க. இதன் பின்னணியை இன்றைய டீ டைம் நியூஸ்ல பார்க்கலாம். பிரபல இளம் கன்னட நடிகையிடம் முகம் தெரியாத ஒரு நபர் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா அந்த நடிகையே ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. ಸರ್ ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದ ನಾವು ಕಾರ್ ಹತ್ತಿದ ತಕ್ಷಣ ಕೈ ನೋಡಿ ನಮ್ ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದ ಕಾರ್ ಹತ್ತಿದ ತಕ್ಷಣ ಕಾಲ್ ಹತ್ತಿದ அந்த நடிகையோட பேர் திவ்யா சுரேஷ், 33 வயதாகிறது. இவங்க 2021ஆம் ஆண்டு கன்னட பிக் பாஸ் சீசன் 8 பங்கேற்று இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நிறைய தொலைக்காட்சி தொடர்கள்லாம் நடித்து மக்கள் மத்தியில் ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்காங்க. நிறைய திரைப்படங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் நடிகை திவ்யா சுரேஷ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அவங்களோட கசினோட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நைட்டு ரிட்டர்ன் திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்காக வெளியில் வந்திருக்காங்க. அப்போ ரோட்டில் யாருமே இல்லை, ரோடே காலியாக இருந்திருக்கு. சரி காரில் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட வரும்போது அவங்கள ஒரு நபர் பின்தொடர்ந்து வந்ததாக சொல்லப்படுது. அந்த நபர் நார்மலாக வரல, இந்த நடிகையை பார்த்து ஏதோ ஒரு ஆக்ஷன், தவறான செய்கையை காமிச்சிருக்காரு. அந்த செய்கையை பார்த்ததுக்கு அப்புறமே அந்த நடிகைக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துருக்காங்க. உடனே அவங்களும் அவங்களோட உறவினர் பெண்ணும் சேர்ந்து அந்த நபரை விரட்டி இருக்காங்க, சத்தம் போட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, எங்க பின்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. ஆனாலுமே அந்த நபர் கேட்கவே கேட்காம அந்த நடிகையை பின்தொடர்ந்து கிட்ட அந்த செய்கையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைந்த நடிகை திவ்யா சுரேஷ் உடனே காருக்குள்ள ஏறி அங்கிருந்து கிளம்புறதுக்காக பார்த்திருக்காங்க. ஆனாலுமே விடாம அந்த நபர் கார் பக்கத்துல நடிகைக்கு பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா சொல்லப்படுது. அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னே தெரியாம குழம்பி போன நடிகை திவ்யா சுரேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வீடியோவா எடுத்து இணையத்தில் வெளியிட்டு இருக்காங்க. ಸರ್ ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದ ನಾವು ಕಾರ್ ಹತ್ತಿದ ತಕ್ಷಣ ಕೈ ನೋಡಿ ನಮ್ ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದ ಕಾರ್ ಹತ್ತಿದ ತಕ್ಷಣ ಕಾಲ್ ಹತ್ತಿದ இரவு நேரத்தில் பெண்கள் வெளியில் நடக்கிறது குத்தமா, அப்படி நடந்தால் இந்த மாதிரியான பாலியல் தொல்லைகள் வருமா, இதையெல்லாம் கண்டிக்காமல், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு உறுதிமொழி சொன்ன அந்த பாதுகாப்பு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போலீஸை டேக் பண்ணி இந்த போஸ்ட்டை நடிகை திவ்யா சுரேஷ் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. நடிகை திவ்யா சுரேஷின் இந்த பதிவுக்கு பல இணையவாசிகளும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அதாவது அந்த நபரை சீக்கிரமாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. ஓகே மக்களே, இத்தோட கடையை சாத்திட்டு கிளம்புறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.